ஓம் மகா கணபதியே நமக. ஓம் வள்ளி தெய்வானை மணாளனே போற்றி. ஓம் குருவே போற்றி. வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஆன்மீக பதிவில் நான் மிகவும் எளிமையானதாக உங்களுக்கு என்னால் முடிந்தவரை சிறு சிறு ஆன்மீக வழிமுறைகளை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதில் என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் நவக்கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களில் மிகவும் பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான். அவரை சனி பகவான்கிறத விட சனி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது தான் சாலச் சிறந்தது. ஏன்னா நவகிரகங்களில் யாருமே ஈஸ்வர பட்டம் பெறல, அவர் தான் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கிறார். அதனால் அவர் மிகவும் வலிமையானவர். நம் கர்மாக்களை ஒழித்து, எப்படி காப்பியில் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க முடியும், டீயை குடிக்க முடியும், காப்பியை குடிக்க முடியும்னு நினைக்கிறோமோ, அதுபோல் நம்மளை வடிகட்டி நம்மளுடைய கர்மாக்களை அழித்து, நம் கர்ம வினைகளை அழித்து, அதற்குரிய ஒரு நல்ல பலன்களை கொடுத்து நம்மளை வாழ செய்பவர் தான் சனீஸ்வர பகவான். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், இப்படி பண்ணுங்கிறாங்க, அப்படி பண்ணுங்கிறாங்க, என்ன எப்படிம்மா இந்த சனியோட பிடியிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விலகிறது அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அது ஒன்றும் தவறில்லை. உங்களுடைய நினைவுகள் தவறில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாரமும் நவகிரகத்துக்கிட்ட சனிக்கிழமை ஒரு எள்ளு தீபம் நல்லெண்ணெயில் போட்டு வாங்க. எவ்வளவு நாள் போடுகிறீர்களோ அவ்வளவு நாட்கள் மிகவும் நல்லது. அந்த திசைகள் நடக்கும்போது, ஏன்னா ஜாதகத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன பண்ணுது, இவரால் என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் விடுபடணும். இப்போ நீங்கள் போட்டுட்டு வர்றது பின்னாடி உங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அதனால் எல்லோரும் எள்ளு தீபம் போடுங்க. அந்த எள்ளு தீபம் மிக 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 சாலச் சிறந்தது. நன்றி. உங்களின் நாகரத்தினம்.